இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட்டு இன்றைக்கி எவ்வளோ சோதனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்குது. ஏன்னா இங்கே சென்னையில் புயல் வந்துச்சு, அங்கே பெரிய அரசியல் ஆக்கிட்டாங்க. ஆனால் அங்கே புயல் வந்துச்சு, எங்கே அங்கெல்லாம் அரசியல் ஆக்க முடியாது. ஏன்னா தண்ணி பிச்சுக்கிட்டு போகுது. அது எங்கே அரசியல் ஆக்கிறது? ஏன்னா எங்கே இருக்கான்னே தெரில. இதே அரசியல் அங்கே போய் பண்ணலாம்ல, இல்லை முடியலை, கத்துறான். அதில் ஒருத்தன் சொல்கிறான், அவன் ஏன் டைரக்டர் அங்கே போகிறான், டைரக்டருக்கு அதுக்கு என்ன, அவன் ஊர்றாது, அவன் ஊருக்குள்ள அந்த பள்ளம் எங்கே இருக்குது, இந்த மேடு எங்கே இருக்குது, அது இது எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குது, அவனுக்கு தான் தெரியும். போகக்கூடாதா? அப்போ என் ஊரில் வெள்ளம் தனசனை உட்காந்துருக்கு, அது ஊரில் வெள்ளம்னா அதுதான் வேட்டியை கட்டி நிற்கணும். இவன் ஏன் போகிறான்னா, ஏய் நான் போகாமல் என் ஊரில் நான் போகாமல் எவன்டா போகிறது, போகணும்ல. ஏன்னா எங்கே கிடந்து கத்துறான், எந்த குளிக்கில் கிடக்கிறான்னு அவனுக்கு தான் தெரியும். அதில் இன்னொரு வார்த்தை சொல்கிறான், உதயநிதி எதுக்கு அனுப்பி வைக்கிறாரு? ஏன் உதயநிதி யாராரு? போகணும்ல, போய் மக்களாக நான் இருக்கேன், உங்களோட சேர்ந்து வாழ்கிறேன், உங்க கூட இருக்கேன்றதை அவர் மக்களோட சேர்ந்து இணைஞ்சு வேலை செய்யணும்ல. இருக்கிற அமைச்சர்லேருந்து இருக்கிற எம்எல்ஏலேருந்து எல்லாரும் போய் அங்கே பூரா அதாவது தண்ணியில் இந்த கீதா ஜீவமெல்லாம் இறங்கி நடந்து போகிற காட்சியெல்லாம் பார்த்தா எல்லாம் இறங்கி அப்படியே அந்தளவுக்கு மேலே உத்தரவு போட்டு அளவுக்காக பண்ணிக்கிட்டேன். நான் இது அரசியல்லாம் பேசல விரும்புகிறேன், இது அரசியல் கிடையாது. நான் சொல்கிறது எல்லாருக்குமே பங்கு இருக்கு. ஒரு அணில் கொண்டு போய் ஒரு மரத்துல இருந்து இந்த வெள்ளத்தில் ஒரு கொய்யா பழத்தை போட்டா கூட அணிலே எங்கேருந்து வந்து ஒரே ஒரு கொய்யா பழத்தை போட்டு அணில் கும்பிடணும். ஒரு அணிலா இருந்தாலும் எலியா இருந்தாலும் அது போய் அங்கே போய் ஒரு சின்ன ஒரு கனியை தூக்கி போட்டா கூட அது புண்ணியம் தானையா இருக்கு. அவன் அங்கே அவளுக்கு என்ன வேணும், அங்கே அவன் அங்கே போறான்னா அவன் யார் எங்க இருந்து அமெரிக்காவில் வந்திருக்கான் மாரி செல்வராஜ். தப்பா பேசுறாங்க. நானும் அடைக்கடைக்கு பார்க்குறேன், முடியல. நான் யாரையுமே இப்போ நான் தனிப்பட்ட முறையில் சொல்லலைங்க. உதயநிதியெல்லாம் என்னையா தெரியுங்கிறான். உதயநிதி என்ன தெரியும்? அவர் அழகாக கேட்டுவிட்டார். ஒரு பத்திரிக்கையார் கேட்குறாரு அவரை போய், ஏங்க என்ன ஒன்று என்ன வேகமாக வேலை நடக்க, ஏன் நாங்கள் என்ன ஊர் சுற்றி பார்க்க வந்திருக்கோம், டூரிஸ்டாக வந்திருக்கோம், பார்த்துக்கிட்டா இருக்கோம்லங்க போக கேட்டு. அவர் நல்லா பேசுவார். என்ன வேலை செஞ்சுக்கிட்டாலே இருக்குது எல்லாம். ஒரே நாளில் இப்போ மழை பெஞ்சு வெள்ளம் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வேலை காணாங்க. எப்படி நீச்சலில் போய் என்னத்தை தருப்பேன்? நான்லாம் போக முடியுமா? போக முடியாது. மக்கள் படுற கஷ்டத்தை உண்மையிலே உணர்றாங்க கவர்மெண்ட்டில். அந்தளவுக்கு அந்த அரசு அழகாக பண்ணிக்கிட்டு இருக்குது.